கூட்டிட்டு வந்த? ஹம்சா எல்லாத்தையும் சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்துச்சு. எனக்கு முழு சம்மதம். ஊர் பேர் தெரியாத எவங்கிட்டயும் என்ன நான் எழுந்துட்டேன். ஓகே. எந்த ஊரு? சேலம். என்ன படிச்சிருக்க? 10th. உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? அம்மா, 2 தங்கச்சி, தம்பி, அப்பா கிடையாது. அப்ப உங்க அம்மா வேலைக்கு போறாங்களா? அம்மா ஒரு ஜவுளி கடை ஓனருக்கு பர்சனலா. ஓகே ஓகே, புரியுது. ஏய், இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ. ப்ளீஸ் என்ன ஊருக்கு அனுப்பிடாதீங்க. என்னால போக முடியாது. நான் இங்கே உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்றேன். ஏய், இங்க வந்துட்டா அழவே கூடாது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உடம்பு, மனசு, உணர்ச்சி எல்லாத்தையும் கல்லாக்கிட்டு எல்லா பல்லும் தெரியற மாதிரி சிரிக்கணும். ஏன்னா தெரியற ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ஓகேவா? சந்தோஷமா இரு. ஓ மூலமா வர்ற வருமானத்துல உனக்கு 60%, எனக்கு 40%. நீ சந்தோஷமா இருந்தா தானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு இஷ்டப்படுற வரைக்கும் நீங்க இருக்கலாம். அதே சமயம் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா தாராளமா போய்க்கலாம். பொண்ண மாதிரி வாழ்க்கையில சீரழிஞ்ச பொண்ணுங்களுக்கு இது தற்காலிக சரணாலயம். மாயா? எஸ் மேம். மாயா, இவளை கூட்டிட்டு போய் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு அல்ட்ரா மாடலா மாத்திட்டு வா. ஓகே ஓகே, போமா. வா. தனலட்சுமி, இதை வச்சு உன் உடம்புல இருக்கிற அழுக்கு மட்டும் இல்ல, உன் மனசுல இருக்கிற எல்லா அழுக்கையும் சுத்தமா தேய்ச்சி கழுவிட்டு வா. இன்னில இருந்து உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. போ, போயிட்டு ஃப்ரெஷ்ஷா வா. சூப்பரா இருக்க. இன்னிலேந்து உன் பேரு தனலட்சுமி இல்ல, ஆஷான்னு வச்சுக்க. ஆஷா, ஆஷா. ஹலோ, நான் ஆஷா பேசுறேன். ஆமா, நான் ஆஷா தான் பேசுறேன். ஆஷா. ஆஷாங்கிற பேர்ல ஒரு கிக்கே இல்லையே. நான் வேணா ரோஜன் மாத்திக்கிட்டுமா? தேறிட்ட, ரொம்ப நல்லா தேறிட்ட. ரோஜா, பியூட்டிஃபுல் நேம், நல்லா இருக்கு, வச்சுக்க. அக்கா, நீங்களும் அந்த அண்ணனும் ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? டேய், அந்த அக்கா கோச்சுக்கிட்டு போறாங்கடா. உன் பேர் என்ன? ரோஜா. ரோஜாவா? ரொம்ப அழகான பேரு. உன் பேரு மட்டும் இல்ல, உன் இதழும் ரோஜா மாதிரியே இருக்கு. என்ன, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கேட்டது தப்பா? ஐ எம் சாரி. பார்த்தது போதும், நீங்க வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம். நோ 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 நோ, என் டேஸ்டே வேற. நான் அதுக்காக வரல. விடிகிற வரைக்கும் உன்னை இப்படி பார்த்துட்டு இருந்தாலே போதும். நீங்க 10,000 rupees கொடுத்திருக்கீங்க, பாக்குறதுக்கு மட்டும் இல்ல. உன்னை பார்த்துட்டு இருந்தாலே போதும் போல இருக்கு. வேற ஒண்ணுமே தோணலையே. ஆஹா, என்னமா இருக்க நீ. கண்கள் உள்ளத்தை கொள்ளுதடி, என் நெஞ்சம் அதனால் துள்ளுதடி. உன் புன்னகை என்னை கொள்ளுதடி, அது புது புது அர்த்தமாக சொல்லுதடி. உன் முன்னழகு என்னை கொள்ளுதடி, மோகத்தை என் மனது தூண்டுதடி.
காதல் செய்ய என் மனம் தூண்டுதடி, வெக்கம் வந்து அதை தடுக்குதடி, உன் கண்கள் என் உள்ளத்தை கிள்ளுதடி. 8 மணி ஆச்சு, இன்னும் 2 பேர் இருக்காங்க. சுப்பிரமணிய, சுப்பிரமணிய, எந்திரி எந்திரி. எஸ் சார், எந்திரிமா, எந்திரி எந்திரி. என்ன 2 பேரும் திருதுன்னு முழிக்கீங்க? ஏப்பா, மணி 8 ஆச்சு, விடிஞ்சதே தெரியல உனக்கு. ராத்திரி தூங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த சுப்பிரமணிக்கு நீங்க தான் ஏதாவது அட்வைஸ் பண்ணணும். ஏன், என்னாச்சு, என்ன பண்ணா? அதோட ஃபீலிங்ஸ் நியாயமானதுதான், பட் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது உங்ககிட்ட தப்பா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கேரக்டர் வைஸ் ஹி இஸ் வெரி பெர்ஃபெக்ட். அப்புறம் என்ன பிரச்சனை? தூக்க மாட்டிக்க போச்சு. என்னது, தூக்க மாட்டி பார்த்தனா? அட சண்டால பாவி, அதுக்காடா உன்னை கூட்டி வந்தேன். என்ன காரியம் பண்ண துணிஞ்சிட்ட? ஏண்டா நீ தூக்க மாட்டா, நாங்கெல்லாம் கம்பெனி இருக்காடா. வீணா போனவன, வீணா போனவன. இந்த காலத்துல இப்படி இருக்கடா. வந்து உணர்ச்சி வசப்பட்டு. என்னது உணர்ச்சி வசப்பட்டா? ஏண்டா எதுக்கு உணர்ச்சி வசப்படுறேன்னு தெரியலையா? காதலிக்கும் போது தான் உணர்ச்சி வசப்படுறீங்க, சாகிறதுக்கு உணர்ச்சி வசப்படணும். இந்த பார், காதலிக்கிறது தப்பு இல்லை, காதல் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது எப்ப வரும், எப்படி வரும், எங்க வரும், யாரு மேல வருதுன்னு வித்தியாசமே இருக்கு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அது கண்டிப்பா வந்தே தொலைக்கும். அதுக்காக காதலிக்கிற எல்லாரும் சாகணும் முடிவுன்னா உலகத்துல 15 வயசுக்கு மேல ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாது. ஏதோ உடம்புக்குள்ள வர்ற சளி, இருமல், தும்மல், காய்ச்சல், சிக்கன் குனியா மாதிரி மனசுக்குள்ளேயும் காதல் வரும். அதை இயல்பா எடுத்துக்கணும். இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. சுப்பிரமணி, உனக்கு ஆட்டோ ரெடி. 1 ஹவர்ல ஆட்டோட வரேன். இந்த மாதிரி ஓட்டினா கத்துக்க 1 மாசம் ஆகும். நேரம் பார்த்து ஓட்டு. அதுதான் லெப்ட்ல ஓடி. உங்க கேஸை நான் முடித்து தரேன் சார். எதுவுமே நடக்காது. இதில் என்ன சார் இருக்கு நமக்குள்ள? உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். ஓகேவா? சார் வணக்கம் சார். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. எப்படி சார் உங்களை மறக்க முடியும்? கடவுள் மாதிரி வந்து அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினவர் நீங்க தானே. அந்த நன்றி கடனை சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். இதில் என்ன இருக்கு, என் கடமை நான் செஞ்சேன். சரி, உங்கள் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கா? ஆமா சார், இங்கே தான் என் ஆஃபீஸ் இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு போ, லேட் ஆயிடுச்சு. ஓகே சார், பாய். ஓகே பாய். சார் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? பாப்பா சூப்பர் சார். போயா, போய் வேலையை பாரியா. என்னடி ரொம்ப ஜாலியா வர பார்த்தா லவ் ஏதோ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. இல்லடி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்ஐ ஆயிருக்காரு. அவரை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மீட் பண்ணேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அப்படிலாம் ஒன்னும் இல்லடி, இப்பதான் பஸ் வாங்கியிருக்கேன். ரூட் கிடைச்சதும் கண்டிப்பா உன்னை கான்டாக்ட் பண்றேன். பஸ் ரூட் வாங்கினா சரிதான். பாய் பாய். முண்டோ பொறுக்கி, கண்ணு தெரியல. மேடம், நான் பார்த்து தான் வந்தேன். நீங்க தான் எதையோ பார்த்துட்டு வந்தீங்க. உன்ன கல் எடுக்கிறாங்க. ஓடியா ஓடியா ஓடியா. என்ன பண்ற? சி, எல்லாம் உன்னால தாண்டா செல்லும். எனக்கு கையெல்லாம் அடிபட்டுச்சு தெரியுமா? சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து. என்ன அம்மா திடீர்னு லெட்டர்லாம் போட்டிருக்காங்க? சே, பரவாயில்லையே, நமக்கு தெரிஞ்ச பொண்ணு போட்டால் தான் அனுப்பிச்சிருக்காங்க. வாடி லிப்ஸ்ல ஒண்ணு தாடி வாடியம் வாடி லிப்ஸ்ல ஒண்ணு தாடி உலகம் உருண்டைன்னு ஒன்னால் தெரிஞ்சுக்கிட்டேன்
டான்ஸ் ஆடிடவா வாடியம் வாடி சில ஒண்ணு தாடி